FMA. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா இங்கே நெம்மேலி crocodile பார்க் போக போகிறோம். நம்ம காலேஜ் கிட்டேருந்து கிட்ட தான். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் காலேஜ் கிட்ட crocodile பார்க் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன விசிட்டாக எடுத்து விளாக் எடுக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் நம்ம எல்லாருமே வரானுங்க. சரி அப்படியே போயிட்டு ஜாலியாக ஒரு குட்டி விளாக் மாதிரி எடுத்துகிட்டு காலேஜ் முடிகிற டைமில் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடணும். ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு நான் அப்படியே பசங்களாம் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. வந்ததுக்கப்புறம் இந்த விளாக் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்தாச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பி எடுத்தவங்க யாருன்னா வராமல் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் போயிருக்காருங்க. எப்படியோ ஒன்று ஒரு 4-5 பேர் அமுச்சு விடுவாங்க. மொத்தமாக கிளம்பி ஏன்னா ஊரை சுற்றிட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி எப்போ போல போயிட வேண்டியதான். ஓகேவா? இந்த வண்டி வந்துட்டு அப்படியே வாங்க கம்மி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து வந்தாச்சு. பைக்கில் இங்கே தான் பார்க்கிங் போட்டிருக்கோம். crocodile பார்க் வந்துட்டோம். அங்கே கிளம்பும் போது பார்த்தா ஏதோ 4 பேர் இருக்கிற மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தா இத்தனை பேர் வந்து நிற்கிறானுங்க. ஸோ இங்கே தான் பைக்லாம் வந்து பார்க்கிங் வேறு, பைக் பார்க்கிங் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு 10 rupees பைக் பார்க்கிங் வேறு பே பண்ணோம். ஸோ பைக்லாம் இங்கே பார்க்கிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஃபைன் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அப்படியே ஜாலியாக நிறைய வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஃபைனல் செமஸ்டர் வேறு கட்டஸ்ட் வந்து வரும். பார்க்கலாம் நான் ஆக போகுதுன்னு இது அப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக என்ட்ரி டிக்கெட் வந்து 100 rupees வரும். ஸோ என்ட்ரி டிக்கெட் அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சு. இவனை வச்சுட்டு ஓட்டப்பாடப்புள்ள போயிட்டு இப்போது 16 பேர் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா 100 rupees பே பண்ணி வாங்குற மாதிரி வரும். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து 8 டிக்கெட்ஸு இப்போ 800. நாங்கள் ஆல்ரெடி 8 டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீ டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ஷேர் பண்ணி எடுக்க வேண்டியது தான். எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் வந்துட்டானுங்க. அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ டைம் வந்து 10:05 ஆகுது. ஸோ இன்னைக்கு 1 day ஃபுல் வேலிடிட்டி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக போயிட்டு உள்ளே சுற்றிட்டு வர போகிறோம். ஓகே உள்ளே வந்தாச்சு. crocodile பார்க் வந்தாச்சுங்க. என்ன இதெல்லாம் தெரில, சின்ன வயசில் வந்தது. இப்போ தான் வரும். டே வாங்கடா. வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து அப்படியே ஓத்துனா கிளாஸாக பார்க்கலாம். உங்களை வச்சு நம்ம பைக்கில் ஒரு வீடியோவை எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அதான் டிக்கெட்ஸ் வந்து பே பண்ணிட்டு அங்கே போய் டிக்கெட்ஸ் காமிச்சிட்டு போக வேண்டியது. அந்த ப்ரோ கிட்ட என்ட்ரன்ஸ் வந்தானே உள்ளே இருப்பாங்க. உள்ளே கொடுத்துட்டு அப்படியே ஒன்றா போக வேண்டியது தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நம்ம ஊர் சுத்தோம். காலேஜ் கட்டாச்சிட்டானுங்க. வீட்டில் பாதி பேர் காலேஜ் போகிற வர சொல்லிட்டு வந்துக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டிலலாம் போட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இவங்கெல்லாம் வெளியே வர்றதே ரொம்ப அரியாதான விஷயம். மொத்த பார்க்லையுமே இப்போ நாங்கள் மட்டும் தான் இருக்கும் போல். ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து மேப் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மேப் ஆட் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ தான் என்ட்ரன்ஸ் மேப் ஒரு செகண்ட். ஓகேவா? நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன இருக்குலாம் தெரில. அப்படியே நேராக போகிறானுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு உண்டியோட எடுத்தோடனே மச்சான் டொனேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறான். மச்சான் டொனேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறான். பண்ணுறியாடா? போடு 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 போடு. ஜிபே இல்லடா. உண்டியில் போய் ஜிபே பண்றாருங்க. டேய் டேய் இதெல்லாம் போகுடா. டேய் இவனெல்லாம் நம்பி உள்ள அமிச்சிங்கன்னா இதான் நிலமை. என்ட்ரி வந்து உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் இங்கே டர்ட்டில்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்கே டர்ட்டில்ஸ் ஒன்றா இருக்கு. இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதோட நோட்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க பார்த்து படிச்சுங்க. எங்களுக்கு படிக்கிற அளவுலாம் டைம் இல்லை. நாங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்களா? ஸோ டர்ட்டில்ஸ் தான். இங்கேயும் ஒரு வகையான டர்ட்டில்ஸ் இங்கே பார்த்தீங்களா? இருக்குடா. அது ஒரு குட்டி டர்ட்டில்ஸ் உள்ள இருக்கான். இவங்க எதுவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கான். ஓகேவா? ஓகே ஃபைன். எல்லாரும் அடிக்கிற வெயிலுக்கு ஜாலியாக சில் பண்ணுறானுங்க. ஸ்மெல்லு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு. இங்கே பாரு ப்ரோ.
இதோ வரேன் ப்ரோ. ஆனால் நீங்கள் முதல்ல பண்ணாங்க இதான் வந்து ஆமாம் ஓகேவா. டேய் ப்ரோ ஆக்சுவலாக இது மேட் இல்லை ப்ரோ, அங்கே ஆமை இருக்கு இங்கே தெரியுதா? ஆமாம் அது வந்து பார்க்க தான் மேட் மாதிரி இருக்கு, ஆனால் ஆமை அதோட ஹிஸ்ட்ரிலாம் இங்கே கொடுத்துருக்காப்புல. ஆமையோட குஞ்சு ஸோ இவனுங்களுக்கு ஓரளவு கிளியரா இருக்காரு. அது கட்டுட்டு பார்த்துருப்பீங்க. இதோட இது எல்லாமே நான் அப்படியே போக அட்டன் பண்ணேன். சந்து எங்கடா தலைவா வந்தாடி மேலே ஏறிட்டா வர. இவன் தான் வந்து இங்க எல்லாருக்குமே ஃபாதர் போல, ரொம்ப பெருசா இருக்கான். எவ்வளவு பெருசு இருக்கானா தெரியுதா? அங்க ஒரு மேட், பிளாக் மேட் தெரியுதா? நான் இங்க பாரு, இங்க ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெருசா இருக்கான். இதோட கைடன்ஸ் உலகம் போல மேலே கொடுத்துட்டாங்க. ஏய் என்னடா பாம்பு? சோ தெரியுதா உங்களுக்கு? இங்க வணக்கம்டா மாப்பிள்ள. ஸ்னேக்கு நான் ஸ்னேக்கு எல்லோ அனக்கொண்டா, எல்லோ அனக்கொண்டா உள்ள இருக்கான். ஏய் என்னடா இத்தனை பேர் இருக்கானுங்க? ஏய் அவங்க 2 பேர் ஏதோ பண்றாங்க, அதை பாக்குறாரு. அதோ பேருங்க ப்ரோ, நீ ரொம்ப டார்க்கா பேசுற, அப்லோட் பண்ணணும் ப்ரோ. ஏதோ பண்றாங்க அவங்க 2 பேரு, அதான் அவங்க அவரு பாக்குறாரு சைலண்டா. அது கூட பரவாயில்ல, அங்க பாரு இங்க பாரு, என்னடா. ஆனா இவனை தான் காலேஜ்ல எல்லாம் நல்ல பண்ணுவானுங்க. இந்த மாதிரிலாம் ப்ரோ ஃபேன்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. இவனுக்கு என்னென்னவோ பண்றாங்க. நிறைய டொனேட் பண்ண சொன்னா என்னென்னவோ டொனேட் பண்றாங்க. தோர்காம் பாத்தியா தலைவர் சாப்பிட்டு மொத்த பிஸ்கெட்டா போட்டா பரவாயில்ல, வெறும் கவரை மட்டும் டொனேட் பண்ணி வச்சிருக்காருங்க இவனெல்லாம். உடனே ஃபர்ஸ்ட் இந்த டர்ட்டில்ஸ் அண்ட் அப்படியே இங்க பக்கத்துல வந்து ஸ்னேக் இருக்கு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி ப்ரோ. ஆனால் இங்கே என்ன? ஏய் ப்ரோ crocodile தெரியுதா? இருங்க நான் ஜூம் பண்ணுறானா, இதில் ஜூம் பண்ணால் நல்லா இருக்குது. அங்கே தெரியுறானா அந்த லாஸ்ட்டில் crocodile. ஏய் மேலே வர ஒரு ஃபிஷஸ் இங்கே பார்த்தியா, கொக்குரி. ஸோ இங்கே ஒரு மாதிரி நல்லா தான் பாரு. இங்கேயும் டெம்பிள் டிக். ஓ ஃபைன். நான் ஸ்மெல்லு தான் ஒரு மாதிரி செட் ஆகலை எனக்கு ப்ரோ. ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனை வச்சு நீ இதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவனெல்லாம் இங்கே வரது முன்னாடியே இது பண்ணாதான். இங்கே உண்மையாகவே ஒரு பாம்பு பொம்மை ப்ரோ. இதெல்லாம் வெறும் ஸ்டாச்சு தான், எல்லாம் நாங்களே இவ்வளோ கிட்ட போக மாட்டோம். அது வேறு விஷயம். ஒரு மாதிரி கிளைமேட்ஸ் நல்லா இருக்கு. என் ஃபோன் இவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரில. ஸோ எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாம் அப்படியே ஃப்ரெண்டில் போ. ஸோ இங்கே ஆல் ஓவர் crocodile ஆஃப் த வேர்ல்டில் இருக்க மொத்த crocodileோட மொத்த இமேஜஸ்மே இங்கே இருக்குது, என்னென்ன டைப்புன்ட்டு. ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் எவன் இருக்கான்? இந்தியாவுக்கு தலைவன் தான். ஸோ இது எல்லாமே. ஆனால் இங்கே மேக்ஸிமம் நிறைய crocodiles இருக்குது. இந்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே. நான் உங்களுக்கு போக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு வீடியோ எடுக்க சொன்னதுக்கு இவனுக்கு அண்ணனை வச்சே ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. என்னதான் பண்ணுறானுங்க தெரில. இது என்னடா ரொம்ப இதுவா? டேய் மரத்துக்கு யாரா வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சவன்? ப்ரோ இங்கே நிறைய கொக்குலாம் இருக்கு. கிட்ட வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிற்கிறது சேஃப்னு நினைக்கிறேன். ஆமாம் மொத்த கக்கா போய் வச்சிருக்கானுங்கடா. கலரை பார்த்தியா, மரமே ஒயிட் கலர்ல மாற்றி வச்சிருக்காரு. இவனுலாம் நம்பித்தவன் இருக்கானா? இங்கே ஒரு crocodile இருக்கான். 2 பேருக்கும் சண்டை. ஹஸ்பண்ட் வெளியில இருக்காரு. இவன் தான் டேரக்டர். படம் எடுக்க வந்துடுறாரு. முதல்ல இங்கே வச்சு படம் எடுக்கிறாரு. இவனெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தான் ப்ரோ இருக்குது. என்ன ஒன்று இங்கே இருக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக மட்டும் இருங்க. எப்போ மேலே இருந்து எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. மரமே ஒயிட்டாக இருக்கு. எல்லா ஏரியாவுமே ஒரு மாதிரி ஒயிட் பண்ணி. என்ன ப்ரோ வைபா பா ஸ்மெல்? ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது ப்ரோ. ஹே ப்ரோ, ஏய் இருக்கியாடா? உயிரோட இருக்கியா? அபிலாஷே செத்து பண்ண மாதிரி இருக்கறான்ல. சரியா? கொஞ்சம் பயமா வேற இருக்கு. என்ன பண்ண போறதா தெரியல. இவனுங்கெல்லாம் கூட வச்சிருக்கு. இவனுங்கெல்லாம் கூட. ஏய் ப்ரோ நான் இங்க பாரு, வந்ததுலேருந்து இவன் ஒருத்தவன் தான் நடந்தே பார்க்குறேன் நான். ஸோ மாசா இருக்கான் பையன். இங்கே ஒருத்தவன் தூங்குறான், அங்கே ஒருத்தவன் தூங்குறான். நான் தான் தெரில. இவங்க இங்கே டான் யாருன்னு தெரில. அவன் தான் டான் போல. ரொம்ப டயர்டாக குரூப்பாக பார்த்துட்டு இருக்கான். தலைவன் தான் டானாக இருப்பான்னு நினைக்கிறேன். க்ரௌடாக இருக்கு.
கூட வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க 4 பேர் போனா போதும், 4 பேர் போனா போதும், மொத்தமா வேலையை முடிச்சு விட்டுறானுங்க. தண்ணியே அரல விட்டான்ல அங்க ஒரு பையன். எங்க பையன் உள்ளே எடுத்து போயிடா தோட்டுல. இவனுங்க பண்ற வேலை ஒரு முதலே கூட சுதந்திரமா எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. இவங்க மொத்தமா கவர் பண்ணி முதலவே ஒரு மாதிரி ஆக்கி விடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப போங்க. நம்மள மட்டும் விட்டாங்க போலீஸ் வராங்கன்னு போட்டு உள்ளெல்லாம் போக கூடாதுன்னு வச்சா சம்பந்தமே இல்லாம ஏறி நிக்கிறான். இதுல இங்க டேஞ்சர்னு போர்டு வேற. இவங்கெல்லாம் எதுக்குதான் காலேஜ் சேர்த்து அவங்க அப்பா படி வைக்கிறாருன்னே தெரியல. சோ உள்ள ப்ரோ கம்மிங் ப்ரோ வா 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 இங்க வந்ததுல இருந்து இவங்க ஒருத்தவங்க தான் உசுரோட நடக்கிற மாதிரியே நான் வீடியோ போடுறேன் போல. ஒருத்தவங்க கூட நடக்கவே இல்லை. சோ இவனுக்கு ஒரு விஜய் ப்ரோ டேய் கப்புள் சொல்லுவாங்களா இல்லடா இது டேய் டேஸ்டா இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் டெரர் பீஸ் போல. தலைவன் தனியா வரும். ஏய் முறைகிறான்டா தலைவன் முறைகிறான்டா. அவளை பத்தி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. இவனுக்கு இருக்கிறதே தனித்தனியா தான் இருக்கானுங்க. வீணிக்குவான் நான் போட்டிருக்கேன். ஆனா இவன் என்ன கலர்ல இருக்கிறான் ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்லயும் இருக்கிறான். டிஃப்ரெண்டா இங்க கொக்குங்க பாக்குற வேலை எல்லாருமே ஒயிட்டா மாறி இருக்கானுங்க. இங்க பாரு மொத்த பார்க்குமே ஒரு மாதிரி ஒயிட் டோன்ல தான் இருக்குது. பார்க் ஃபுல்லாவே இங்க போட்டிருக்கானுங்க. எல்லாமே இங்க இருக்கு. ஆனா இந்த எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறதா தான் இருக்கும் போல. எவ்வளவு பெரிய தோல் எடுத்து வச்சிருக்கானுங்க தெரியுதா? கிட்ட எவ்வளோ பெருசா இருக்கு. இதெல்லாம் காமனா இது ஒன்று வச்சுறாங்க. டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். இங்க போர்டு மட்டும் தான் இருக்கு. பையன் எங்க இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கான். அவன் தான் தேடிட்டு இருக்கேன். போர்டு மட்டும் தான் இருக்கு. பையன் கொஞ்சம் கத்துன்னு வந்துக்கிறானா இல்ல வீடியோ எதனா பார்த்துன்னு வந்துக்கிறானான்னு தெரியல. ஹிடன் ஸ்பாட்ல பார்த்துட்டு பாரு குட்டி போர்டு பெருசா இருக்கா. அது ஒரு பொந்து. இங்க எல்லாமே ஒரு மாதிரி பெருசு பெருசா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எல்லாமே நல்லா இருக்கு வேற பாக்குறதுக்கு. ஏய் ப்ரோ தலைவன் வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஜாலியா இருக்கான். ஆனா ஒயிட் கலர்ல செத்து போன மாதிரியே மிதக்குறான். இவனுங்க எல்லாம் உசுறு இருக்கா இல்லையான்னு வேற ஒரு டவுட்டா இருக்கு. கிட்ட போகவும் பயமா இருக்கு. எங்க ஏய் ப்ரோ இங்க இருந்து ஜூம் பண்ணா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரியா நாங்க ஆனா கம்பல்சரி ப்ரோ டேஞ்சர் மட்டும் எல்லாத்துலயுமே போட்டு வச்சிருக்கான். இதை மட்டும் தாண்டாதீங்க. அவனுக்கு உசுறு மலாசம் தான் தாண்டாம பாருங்க. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. வரலாம். எனக்கு தெரிஞ்சு வீக் டேஸ் 1 days வந்தீங்கன்னா ஜாலியாக சும்மா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு போகலாம். மேக்ஸிமம் சாங்ஸ்லாம் போட்டு எதுவுமே பண்ணாதீங்க. நாய்ஸ் பொல்யூஷன் போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக பார்த்துட்டு போகலாம். அது இல்லாமல் இங்கே பிளான்ஸுமே நிறைய டிஃப்ரென்ஸான பிளான்ஸ் இருக்குது போல். டிஃப்ரென்ஸ்லாம் இல்லையா இதெல்லாம்? இதெல்லாம் நார்மலாக பார்க்கறது தானே. இவனுங்க ஏன் இதுக்கெல்லாம் போர்டு வச்சுருக்கானுன்னு தெரில. ஆனால் பட்டாம்பூச்சி இங்கே வந்து இன்னும் ஒன்று கூட நான் பார்க்காம இருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போர்ட்ஸ் இருக்குது. ஒன்றுத்துக்குமே ஒவ்வொரு சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று ஃபைனலாக இங்கே ஒரு போட்ஸ். நீங்கள் உள்ள என்ட்ரி இன்னொன்று லாஸ்ட் வரைக்கும் தான் இருக்கு போல். ஆனால் எல்லாத்துக்குமே நிறைய வச்சுருக்காங்க. பெருசாக எதுவுமே எம்டியெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாத்துலேயுமே க்ரொக்கடைலோ ஸ்னேக்கோ அந்த லிசார்டோ எதனா ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே டேஞ்சர் போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா மாட்டினீங்கன்னா வெளியே வர முடியாது. அதான் முக்கியமான மேட்ரு. ஸோ ஆக்சுவலாக இவங்களை வச்சுட்டு எங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தாலும் ஃபோட்டோ அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறானுங்க. ஆனால் ஜாலியாக தான் இருக்கு. இதெல்லாம் தெரில. பட் ஆனால் வாவ் நல்லா இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டரும் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வேணுன்னா இங்கே வந்து குச்சிங்க. மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வருவீங்க. ஆனால் இது மட்டும் இங்கே போட்டு போவாங்க. போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் எல்லாம் வந்து எல்லாருமே இங்கே ரெஸ்ட்டு தான். முக்கால்வாசி பேர் சாப்பிட்றானுங்க தூங்குறாங்க. இருந்து எங்க கூட இது மட்டும் கொஞ்சம் வினோதமாகவே பண்ணுறான். ஆனால் இங்கே ப்ரோ இவனுங்கெல்லாம் எப்படி 125 கிலோ 150 வருஷம் இயர்ஸ்ரா. அடா பாவீங்களா 1.5 நாங்களாம் எப்படா இவ்வளோ நாள் வாழ்றது? ஏதாவது டிப்ஸ் கொடுக்கடா. அப்படிதாடா இருக்கு. விசிட்டர்ஸ் வர உடனே உள்ளேருந்து பையன் அங்கே இருந்தான். அங்கேருந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டில் அழகாக நல்லா நான் வந்து வராள்டா. பையன் எவ்வளோ பெருசு. ஆனால் 112 years. என்னடா இயர்ஸ் பார்த்தவங்க 152 years. இவெல்லாம் எப்படி தான் வாழ்றான்? டேய் ப்ரோ கிட்டவா ப்ரோ அழகா இருக்க. விசிட்டர்ஸ் சொன்னானே இவெல்லாம் அவனே வரான். ஏதோ சாப்பிடுது. வேலை சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரால் க்ரொக்கடைல் பார்க்குக்கே இப்போ தான் கிங்கு போல. பார்த்த உடனே எல்லாருமே இங்கே வந்து அட்டென்ஷனில் போட்டுறாங்க.
பெருசாக சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, அதனால தான் சைலண்டாக பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களை எடிட்டில் வேணால் கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது மாசாக இருக்காயா. இங்கே பார்த்தீங்களா டேய் கத்தாதீங்க இங்கே. ஐயோ எவ்வளோ பெருசு இருக்கா, இவங்க எல்லாம் மாட்டினா அவ்வளவுதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு இங்கே டோக்கன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல, தெரியுதா? வந்து டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க, ஜிபிஎஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கவுண்டிங்காக. அதெல்லாம் பேர் எவ்வளோ பெருசு இருக்கான். ஆறா மாதிரி இவன் கையிலலாம் கிடைச்சா நம்ம வெளியவே வர முடியாது. ஒரே வேலையை முடிச்சிருவான். அவனுக்கு ஃபுட் டீடைல்ஸ் பாத்தீங்களா? பையன் ஃபுட்டு மட்டும் பாருங்களா, ஃபிஷ், குருவி, கங்காரு, எல்லாமே சாப்பிட்றான் பையன். கடையில் இருக்கான் கிட்ட குட்டி குட்டியா ஆமையா இருக்கான். ஒரே வேலை தான், எந்த மரத்தை பார்த்தாலும் காதல் சின்னம் பறக்க விட்டுறானுங்க, எல்லா மரத்துலயும் காதல் சின்னம் போட்டுறானுங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம், இன்னும் இவ்வளோதான். அப்புறம் என்ன பிளான் எல்லாம் தெரில. ஸோ ஒன்றா பண்ணோம். பசங்களாம் எல்லாம் இருக்காங்க. மொபைல் எடுத்துகிட்டு போக சொல்லுங்க, சார்ஜ் போட்டு மொபைல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னு பார்க்குறேன், மேலே நின்றுருக்காங்க, கொஞ்சம் ஹைட்டாக தர எல்லாரையும் கவர் பண்ணுவோம். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். ஓகே, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் அண்ட் ஆன்சர் போட பார்க்குறேன். அது மாதிரி ஓகே. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சைடு crocodile, டர்ட்டில்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இப்போ தான் உள்ளே வரோம், ஆனால் என்ன இருக்குன்னா தெரியல. ஓகே நைஸ். இங்கே தான் நான் காட்டணும் ஃபர்ஸ்ட் வந்து நினச்சிட்டு வந்தேன். கட்டில் வந்து crocodile இருக்கும், தான் crocodile தெரியல, மாசாக இருக்கும். கீழே ஃபிஷ்ஷு, மேலே crocodile. இந்த சீன் தான் எனக்கு பார்த்து நாம கூட்டி வச்சு முதல்ல உயிரோட சாப்பிட்டா சாமியா இருக்கும். முதல்ல சாப்பிட போறானுங்க. கிட்ட இருக்க கொக்கடையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க தொட்டியில். அது மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம வந்து ஸ்னேக்ஸ் பார்க்க வந்தாச்சு. ஒரு மாதிரி இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. அது கூட டாப் ஆங்கிள் இங்கதான் இருக்கா பையன். நான் கூட பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஒரு மாதிரி சீனா இருக்கான், வேற லெவல்ல இருக்கான். ஆமா, கீழே நீங்க தான் பாத்தீங்க. இப்போ அந்த தண்ணி எந்த அளவுக்கு கிளியரா சூப்பரா இருக்கு பாரு. பெரிய சைஸ் பல்லி மாதிரி இருக்கான். தான் தெரியல. எல்லாருமே ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. உண்மையாலே இங்க இருக்கா இல்லையான்னு தான் தெரியல. ப்ரோ இருக்கு ப்ரோ, தோ பாரு ப்ரோ, அங்க பாரு ப்ரோ, கீழே அந்த பிளாக் கலர் பாரு ப்ரோ, தோ பாரு ப்ரோ ஸ்னேக் இங்க இருக்கான் ப்ரோ. நம்மளுக்கு தான் ப்ரோ கட்டு தெரியல. ஒரு மாதிரி இங்க வந்ததுக்கே இப்போதான் லைட்டா கையெல்லாம் முடியெல்லாம் தூக்குது, பயமாவே இருக்கு. நல்லா இருக்கான். ஏய் இங்க போடுறா, இன்னும் பெருசு. ஆனால் இவனுக்கு நேம்லாம் மேலே போடல, நல்லா இருக்கு. ஆமாம் ப்ரோ போட்டிருக்கான். ஏய் கடிக்க யாரு ப்ரோ? ஒரு விளாக் எடுக்கும் போது குறுக்கில் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வந்து விடுறாருங்க. ஒரு மேனஸ் இல்லை. இவன் தான் எங்கே இருக்கானே தெரில. இருங்க பார்க்குறேன். கிங் கோப்ரா அவன் வந்து மேலே இருக்கான். இங்கே வந்து மொபைல் ஜூம் ஆகல. இருங்க, தலைவன் தான் இங்கே இருக்கிறதுல படா சைஸில் இருக்கிறான். டேய் 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 நம்ம ஒரு மாதிரி மூவ்மெண்ட்லேயே இருக்கிறானுங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் டெரர் பீஸ் தான் போல. லைட்டாக பயமாக தான் இருக்கானுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு மாதிரி கண்டென்ட் கொஞ்சம் சீரியஸாக தான் போகுது. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தவிர இப்போ ஃபோன் வந்துச்சுன்னா என் கையும் சேர்ந்து போயிடும் ஃபோன் எடுக்க போனலாம். அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அல்டிமேட் ட்விஸ்டே கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தவங்க சைஸு பாரு, இவெல்லாம் பார்க்கவே எவ்வளோ மோசமாக இருக்கானுங்க. இவனெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இப்போது பாம்பு பார்க்க போகிறோம். இங்கே வந்து எங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி வந்து 5 பேருக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து யாருன்னா பார்க்கணுன்னா 30 rupees பே பண்ணணும். இப்போ பர்சனுக்கு வந்து நீங்கள் 30 rupees பே பண்ணால் தான் இங்கே ஸ்னேக்ஸ் உள்ள. நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த ஸ்னேக்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் இருக்குது போல். நான் இங்கே காட்டுறேன் இருங்க. போட்டிருக்கு அடல்ட் வந்து 30, சில்ட்ரன்ஸ் வந்து 180. வந்துட்டோம். உள்ளே வந்து மொபைல் ஃபோன்ஸ்லாம் அலோடு இல்லை. நான் ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கு. உள்ள செம்ம ஒர்த்து, உள்ளே போனது செம்ம ஒர்த்து. இங்கே வந்ததுலேயே ஒர்த்தான இது ஸ்னேக்ஸ் அப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கோப்ரோவில் வந்து வெனம்லாம் எடுத்து காமிச்சாங்க. சரியான மாசு, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. மஸ்ட்டு வந்து பாருங்க. இங்கே வந்தீங்கனால உள்ளே போயிட்டு முதல்ல அதை விசிட் பண்ணி பார்த்துருங்க. அங்கே தான் ஒர்த்தான கண்டென்ட்டே இருக்குது.
பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். சரியான ஒர்த்து. பைக்ஸ் கிட்ட வந்தாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறோமா இல்லை வேறு எங்கன்னா போகிறோமான்லாம் ஐடியா இல்லை. பட் நான் போகிறோம், ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஏன்னா உள்ளே வந்து சரியான ஒர்த்து. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த போர்ட்லேயே மென்ஷன் ஆகிருக்கு, நெம்மேலி. ஓகேவா? ஆக்சுவலாக பீச்சுக்கு வந்தாலும் வந்து சரியான பண்ணு. இடமே ஃபுல்லாக ட்ரிஃப்ட் வச்சு ஃபின் ஆகிடாதுங்க. வர மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு நாங்கள் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இதோட வீடியோ எட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.